இந்த இந்த கிளாஸ்ல நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ராப்ளம் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ராப்ளம்ல ஐ அம் பிளானிங் டு கிவ் 3 ஆர் 4 லெக்சர். இது வந்து பார்ட் 1. இது ஸ்பெசிபிக் டாபிக் என்னன்னா, ஜீரோ ஆங்குலர் மொமெண்டம்ல ஸ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு எப்படி இருக்கும். அந்த டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி சில ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் பார்ப்போம். சி இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப சிம்பிள் ஆட்டம். ஒரு எலக்ட்ரான் அண்ட் ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஹாமில்டோனியன் எப்படி இருக்கும்? தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி புரோட்டான் பி ஸ்கொயர்டு ஓவர் 2 கேபிட்டல் எம். இங்க கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்கிறதுலாம் ஃபார் புரோட்டான், ஸ்மால் லெட்டர்ல எலக்ட்ரான். அப்புறம் எலக்ட்ரான் கைனடிக் எனர்ஜி பி ஸ்கொயர்டு ஓவர் 2m பிளஸ் வி ஆஃப் ஆர் கூலுமிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான். அது வந்து மைனஸ் இ ஸ்கொயர்டு ஓவர் 4 π எப்சிலான் நாட் ஆர். இது வந்து நம்ம சென்ட்ரல் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். இப்போ ஹாமில்டோனியனுக்கு நான் வர்றேன். ஹாமில்டோனியன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் கோஆர்டினேட். சென்டர் ஆஃப் மாஸ் கோஆர்டினேட் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான். அது வந்து ரிலேட்டிவ் போர்ஸ். ஏன்னா இப்போ புரோட்டான்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரான் இருக்கு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான், அதை பொறுத்து இது மாறும். ஸோ தி செகண்ட் டேர்ம் இஸ் ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம். தேர்ட் டேர்ம் நம்ம சொல்லவே தேவையில்லை, இது வந்து ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம். ஆர் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் relative coordinate system. Relative coordinate system. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ரெடியூஸ்டு மாஸ் அல்லது எஃபெக்டிவ் மாஸ் சொல்லுவோம் இல்லையா, அது பை டெஃபினேஷன் கேபிட்டல் எம் மல்டிப்ளைட் பை ஸ்மால் எம் டிவைடட் பை கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம். இப்போ பார்த்தீங்கன்னா புரோட்டான் மாஸ் வந்து எலக்ட்ரான் மாஸை விட ஸ்மால் எம் விட 2000 டைம்ஸ் அதிகம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், we can ignore this small mass. That is இந்த m வந்து நம்ம இக்னோர் பண்ணலாம். we can ignore this m. So this is negligible. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி புரோட்டான் மாஸ் தான் இருக்கு. இப்போ இந்த புரோட்டான் மாஸ் நியூமரேட்டர்ல பாருங்க, புரோட்டான் மாஸ் will get cancelled. So this will get cancelled. அப்போ பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஒன்லி ஸ்மால் எம் மட்டும்தான் இருக்கும். ஸோ எஃபெக்டிவ் மாஸ்ங்கிறது எஃபெக்டிவ்லி தி மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். ஸோ நம்ம இங்கே இந்த லெக்சர்லையும் வரப்போகிற லெக்சர்லையும் டீல் பண்ணுறது ஒன்லி ரிலேட்டட் டு எலக்ட்ரான் மட்டும்தான். ஏன்னா புரோட்டான் வந்து ரெண்டு ரீசன். இந்த மாஸ் அதிகமாக இருக்கு இல்லையா, 2000 டைம்ஸ் ஹையர். அப்போ மாஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ திஸ் கைனடிக் எனர்ஜி வந்து வெரி லெஸ். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த நியூக்ளியஸ்ல வந்து நியூக்ளியஸ் இஸ் மோர் ஸ்டேபிள், அதனுடைய வெலாசிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதாவது நியூமரேட்டர் வந்து கம்மி, டினாமினேட்டர் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ நேச்சுரலி இந்த டேர்ம் வந்து ரொம்ப வெரி மச் நெக்லிஜிபிள் கம்பேரிங் தி செகண்ட் டேர்ம். நம்ம அதனால இப்போ செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம் மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். நம்ம என்டையர் டிஸ்கஷன்ல இஸ் ரிலேட்டட் டு kinetic energy of electron and potential energy of the electron. இந்த இன்ட்ரோடக்ஷனோட நம்ம டாபிக் போவோம். இப்போ நம்ம டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். மைனஸ் h கிராஸ் ஸ்கொயர்டு ஓவர் 2m டெல் ஸ்கொயர் psi பிளஸ் v ஆஃப் r psi இஸ் ஈக்குவல் டு e psi. இதான் வந்து ஸ்ராடிங்கர் டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். இதுல டெல் ஸ்கொயர்டு நம்மளுக்கு தெரியும், அது வந்து லெப்லாசியன் ஆப்ரேட்டர். இது வந்து நான் ரொம்ப டீட்டெயிலா என்னோட லெக்சர் தட் இஸ் ஸ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம், அந்த ஒரு லெக்சர்ல நான் வந்து டீட்டெயிலா கொடுத்துருப்பேன். அது வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க் தர்றேன். ஸோ இது வந்து ஒரு லென்த்தி ஈக்குவேஷன்.
ஸோ again and again I don't want to read this. You can see இதான் வந்து லெப்லாசியன் ஆப்ரேட்டர் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ல போட்டிருக்க இல்லையா, ஸ்கொயர் ப்ராக்கெட்ல உள்ள டேர்ம் தான் வந்து லெப்லாசியன் ஆப்ரேட்டர் இன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த டேர்ம் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஆர். செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1/r² தவிர 1/r² தவிர மற்ற எல்லாம் ஆங்குலர் டேர்ம் தீட்டா அண்ட் பை தான் இன்வால்வ் ஆயிருக்கும். ஆனால் நான் என்ன பண்றேன்னா இந்த 1/r² நான் வெளியே எடுத்துடுறேன். இந்த கர்லி ப்ராக்கெட்ல இந்த ரெட் கலர் பாண்ட்ல போட்டிருக்க இல்லையா ஆங்குலர் டேர்ம் 1/sin தீட்டா டி டெல்டா ஓவர் டெல்டா டி சைன் தீட்டா டெல்டா ஓவர் டெல்டா டி பிளஸ் 1/sin² theta delta 2 over delta pi 2 இது இருக்கு இல்லையா, இது நான் ஏற்கனவே அந்த லெக்சர்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். தட் இஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கர்லி ப்ராக்கெட்ல உள்ள டேர்ம் வந்து அந்த என்னோட ப்ரீவியஸ் லெக்சர்ல பார்த்தீங்கன்னா அது வந்து இது இந்த டேர்ம் வந்து minus L squared, that is angular momentum operator divided by h cross square. So அதை நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். That is minus L squared over h cross square psi. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுல பார்த்தீங்கன்னா இந்த psi h cross square இந்த h cross square கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 1/2m 1/r². இது வந்து எல் ஸ்கொயர் தான், எல் ஸ்கொயர் சை. அப்புறம் இந்த பிளஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அது வந்து நான் பிளஸ்ன்னு எழுதிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இதை ஃபைனலா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். இதுல சை இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் தீட்டா பை. இப்போ இதை செப்பரேட் அவுட் பண்றோம். செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள், தட் இஸ் ஆர் கோஆர்டினேட். psi can be written as r sub nl which is a function of r, ylm which is a function of theta and pi. ஸோ இது வந்து ரேடியல் பார்ட் ஆஃப் தி வேவ் ஃபங்க்ஷன், இது ஆங்குலர் பார்ட் ஆஃப் தி வேவ் ஃபங்க்ஷன். எவ்ரி டைம் இந்த மாதிரி ஆர் ஆஃப் ஆர் ஒய்எல்எம் ஆஃப் தீட்டா அண்ட் பைன்னு போட்டுட்டு இருப்பதில்ல, ஏன்னா ஆல்ரெடி இது ஒரு லென்த்தி ஈக்குவேஷன். நான் வந்து சிம்பிளா ஆர்ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்றேன். சை வந்து ரீப்ளேஸ்ட் பை ஆர்ஒய். இங்க பாத்தீங்கன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் சை வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். ஸோ இப்போ ரேடியல் கோஆர்டினேட் தான் ஆர் டிபெண்ட் இருக்கு, ஒய் வந்து டிபெண்ட் ஆன் ஆங்கிள். அதனால இங்க வந்து ஒய் நான் வெளியே எடுத்துறேன். அப்புறம் இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல் ஸ்கொயர்டு ஒய். இங்கேயும் வந்து ஒய் ஆர் போட்டிருக்கேன், இங்கேயும் ஆர் ஒய், இங்கேயும் ஆர் ஒய். ஸோ இப்போ எல் ஸ்கொயர்டு when எல் ஸ்கொயர்டு ஆக்ட் ஆன் தி வேவ் ஃபங்க்ஷன் ஒய், then you will get a eigen value. Eigen value இங்க என்னன்னா L into L plus 1, L into L plus 1 h cross square y. ஸோ அதான் இங்க வந்து LY நான் ரீப்ளேஸ் பண்றேன். மேபி ஐ வில் யூஸ் டிஃபரண்ட் கலர். ஸோ திஸ் LY ஸ்கொயர், இந்த LY ஸ்கொயரை நான் இந்த மாதிரி யூஸ் பண்றேன். L into L plus 1 h cross square, of course this y. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் ஒய்யால டிவைட் பண்றேன், ஃப்ரம் ரைட் ஹேண்ட் சைட்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஒய் கேன்சல் அவுட் ஆயிரும், திஸ் ஒய். அதே மாதிரி இந்த ஒய் கேன்சல் அவுட் ஆயிரும், தென் இந்த ஒய் கேன்சல் அவுட் ஆயிரும், அண்ட் இந்த ஒய்யும் கேன்சல் அவுட் ஆயிரும் when you are dividing by y. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஆர். ஸோ அதனால இது என்ன பண்றேன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவா ஃபுல் டெரிவேட்டிவா நான்
கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து L into L plus 1 H cross squared over 2mRr plus V of R capital R is equal to E R. இப்போ இந்த ரெண்டு டேர்மும் நான் கம்பைன் பண்றேன். செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி எழுதுறேன். ஸோ இது வந்து இந்த ரெட் கலர் பாண்ட்ல போட்டிருக்க இல்லையா, தட் இஸ் கால்டு எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல். அதாவது அது வந்து என்ன எப்படி எழுதுவோம்னா, மேபி ஐ வில் யூஸ் டிஃப்ரெண்ட் கலர். தட் இஸ் விஇஎஃப், எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல். இது வந்து சம் ஆஃப் சென்ட்ரிபிகல் பொட்டன்ஷியல். இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அது சென்ட்ரிபிகல் டேர்ம். செகண்ட் வந்து யூஸ்வல் பொட்டன்ஷியல். ஸோ இது ரெண்டும் சேர்த்து எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ இதை ஃபர்தரா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். இந்த ஈக்குவேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் எய்ம் என்னன்னா, இந்த லெக்சருடைய எய்மே ஜீரோ ஆங்குலர் மொமெண்டத்துக்கு இந்த ஸ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு, அதான் L ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து 0. இப்போ செகண்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் H கிராஸ் ஸ்கொயர்டு ஓவர் 2m இருக்கு. அதனால என்ன பண்றேன்னா, ஐ எம் மல்டிப்ளையிங் திஸ் ஈக்குவேஷன் பை மைனஸ் 2m ஓவர் H கிராஸ் ஸ்கொயர். ஸோ அப்படி இதால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் வந்து ஒன்றுன்னு வந்துடும். ஏன்னா இதனுடைய இன்வெர்ஸால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1 over r squared t by tr of small r squared t capital R over tr. இது வந்து 0ன்னு ஆயிரும். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு we are going to multiply by minus m, minus 2m. 1 minute. This is minus 2m over H cross squared. அப்புறம் இங்க E இருக்கு அண்ட் R. இது அப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இந்த மைனஸ் வந்து பிளஸ்னு ஆயிரும். ஸோ பிளஸ் 2m ஓவர் H cross squared ER. ஜஸ்ட் ஏன் இஆர்னு போட்டிருக்கேன்னா, சும்மா அது வந்து ஒரு கன்வென்ஷனுக்காக ரேடியல் பார்ட் ஆஃப் தி ஈக்குவேஷன் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஆங்குலர் பார்ட்டு தான் நம்ம 0ன்னு வச்சுக்கிட்டோம் இல்லையா, அதனால இஆர்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இதையும் மைனஸ் 2m ஓவர் H கிராஸ் ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் V ஆஃப் R ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ராப்ளத்துக்கு கூலுமிக் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் திஸ் என்டையர் திங் minus E squared divided by 4 pi epsilon naught R னு வந்துரும். So naturally this R of R which is equal to 0. ஏன்னா இந்த டேர்மை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ அந்த டிஃபரன்ஷியேஷன் வேணா நம்ம போடலாம். இப்போ ஸோ அந்த டிஃபரன்ஷியேஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் 1 over r ஸ்கொயர் காமனாக இருக்கு. 1 over r ஸ்கொயர் நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. தென் இதை வந்து என்னன்னா இந்த ஆர் ஸ்கொயர்டையும் அப்படி வச்சுக்கிறோம். ஸோ தட் ஆர் ஸ்கொயர்டு வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குல்லையே, அதை அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். தென் அது வந்து என்னவாகும், T2 R ஓவர் TR2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர் ஸ்கொயர்டும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ இது வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், T2R ஓவர் TR2. தென் அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆர் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ ஐ ரிமூவ் திஸ். ஸோ இந்த ஆர் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ இந்த 1 over r ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். இந்த டி பை டிஆர் ஆஃப் ஆர் ஸ்கொயர் என்ன வரும், 2r வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படி வச்சுக்கிறோம், டிஆர் ஓவர் டி ஸ்மால் ஆர். இப்போ இந்த ஆரும் தட் இஸ் இந்த ஆர்
இந்த ஸ்கொயரோட கேன்சல் அவுட் ஆயிரும். சாரி, இது 1/r. ஸோ டூ டிவைடட் பை ஆர், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். 2 divided by r, t capital R over TR. ஸோ ரிமைனிங் திங் வந்து எல்லாமே ஒன்றா தான் எழுதியிருக்கேன். ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், அது ப்ளஸ்னு வந்துடும். ஸோ அதான் அந்த ப்ளஸ்னு போட்டிருக்கேன். ஸோ நவ் தி டேர்ம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது, ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அண்ட் தீஸ் parameters r of r is equal to 0. ஸோ இது வந்து 0ன்னு வந்துடும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அதை வந்து நான் லாம்டான்னு வச்சுக்கிறேன். திஸ் இஸ் லாம்டா, அதுதான் இங்க போட்டிருக்கேன், லாம்டா. அண்ட் செகண்ட் டேர்ம்ல, ப்ராக்கெட்ல உள்ள செகண்ட் டேர்ம்ல ஆர் தவிர மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட், எக்ஸப்ட் திஸ் ஆர், எல்லாமே கான்ஸ்டன்ட். அதை வந்து நான் ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து ஆல்பா டிவைடட் பை ஆர். ஸோ இதை வந்து நான் பின்னாடி இதை யூஸ் பண்ண போறோம், அதனால அதை நான் தனியா எழுதியிருக்கேன். லாம்டா ஈக்குவல் டு 2m ஓவர் h கிராஸ் ஸ்கொயர்டு இ சப் ஆர். அதே மாதிரி இந்த ஆல்பா ஈக்குவல் டு 2m ஓவர் h கிராஸ் ஸ்கொயர்டு இ ஸ்கொயர்டு டிவைடட் பை 4 பை எப்சலான் நாட். ஸோ இதை ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் அரைவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு சொல்யூஷன் என்னவா இருக்கும்? வாட் இஸ் ஆர், அதாவது ரேடியல் பார்ட் ஆஃப் தி வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷனுடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, இட் மஸ்ட் பி கண்டினியூஸ். கண்டினியூஸ் அது மட்டும் இல்லை, அட் இன்ஃபனைட் இட் மஸ்ட் வேனிஷ். அப்போ இந்த ஆர் வேல்யூ எப்படி இருக்கும்? தட் இஸ் நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன். ஆர் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் பீட்டா ஆர். இதில் பார்த்தீங்கன்னா ஆர் 0னா இந்த வந்து வேவ் ஃபங்க்ஷன் 1ன்னு வந்துடும். ஆர் இன்ஃபனைட்னு இருந்ததுன்னா திஸ் வில் பி 0. அதுதான். இப்போ இதை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுத்துக்கோங்க, இந்த செகண்ட் டேர்ம். இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அந்த மைனஸ் பீட்டா மல்டிப்ளைட் பை இ பவர் மைனஸ் பீட்டா ஆர். ஸோ இது வந்து ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா. இந்த இ பவர் எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் என்னது? அதுதான் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா மைனஸ் பீட்டா ஆர், அந்த ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் இருக்கும். ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. ஸோ 2 பை ஆர், அப்கோர்ஸ் 2 பை ஆர் இருக்கு. பீட்டா டைம்ஸ் திஸ் ஆர். இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இப்போ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் பீட்டா வரும். செகண்ட் டைம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ண போது அகைன் ஒன் மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் பீட்டா ஸ்கொயர்னு வந்துடும். தென் நேச்சுரலி அந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் மைனஸ் பீட்டா ஆர். இது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் வந்து ஆர் இல்லையா, அப்போ வந்து பீட்டா ஸ்கொயர் ஆர்னு வந்துடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பீட்டா ஸ்கொயர் ஆர்னு நான் எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க எல்லாத்துலயுமே ஆர் இருக்கு, 3 டேர்ம்லயுமே. ஸோ யூ டிவைட் பை ஆர். அப்போ இந்த ஆர் கேன்சல் அவுட் ஆயிரும், இந்த ஆர் கேன்சல் அவுட் ஆயிரும், இந்த ஆரும் கேன்சல் அவுட் ஆயிரும். ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும்? இங்க ஃபர்ஸ்ட் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 டிவைடட் பை ஆர் பீட்டா. தென் அடுத்த டேர்ம் வந்து லாம்டா பிளஸ் ஆல்பா ஓவர் ஆர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இது ஃபர்தரா இதை சொல்யூஷன் பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 டிவைடட் பை ஆர் பீட்டா பிளஸ் லாம்டா பிளஸ் ஆல்பா டிவைடட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுவோம் இந்த டேர்ம்ஸ்லாம். தட் இஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் லாம்டா. இந்த ரெண்டு டேர்ம்லையும் ஆர் இன்வால்மெண்ட் இல்லை. அப்புறம் ஆர் இன்வால்மெண்ட் இருக்கிறது இந்த டேர்ம், திஸ் ஒன், செகண்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம். ஸோ 1/r வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் பிளஸ் ஆல்பா, இங்கே வந்து மைனஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை என்னன்னா,
this condition must satisfy for all values of r. rக்கு என்ன வேல்யூ எடுத்தாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அப்போ அது எப்போ பாசிபிலிட்டி இருக்கு? அப்போ இந்த டேர்ம் 0 ஆகணும், ரெண்டு டேர்மும் 0 ஆகணும், இதுவும் 0 ஆகணும், இதுவும் வந்து 0 ஆகணும். அப்பதான் பாரு எனி ஆர் வேல்யூ திஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா பீட்டா ஸ்கொயர் மஸ்ட் பி ஈக்குவல் டு லாம்டா அண்ட் ஆல்பா மஸ்ட் பி ஈக்குவல் டு 2 பீட்டா. நம்ம பார்த்துருக்கோம் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் 2 minutes பேக் 2me e sub r 2m over h cross squared e r. தென் மைனஸ் லாம்டாங்கிறது ஒரு நெகட்டிவ் சைன் இங்கே போட்டிருக்கேன் விச் இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர். அதே மாதிரி ஆல்பாவும் நம்ம பார்த்துருக்கோம். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 2m ஓவர் h cross squared e squared ஓவர் 4 pi epsilon naught r. சாரி epsilon naught not r. ஸோ இதுதான் வந்து ஆல்பா. ஸோ திஸ் இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் படி ஆல்பா ஈக்குவல் டு 2 பீட்டா. அப்போ நம்மளுக்கு பீட்டா ஸ்கொயர் தெரியும். அப்போ பீட்டா ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணுறேன்னா யூ டேக் ஆல்பா ஸ்கொயர் which is equal to this square 4 beta square. So இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்பா ஸ்கொயர்டு என்னது? ஆல்பா ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2m ஓவர் h cross squared e squared minus 4 pi epsilon naught whole square which is equal to minus 2m over h cross squared e of r e sub r. இந்த ஈக்குவேஷன் நம்ம இப்போ எடுத்துக்குவோம். எடுத்துட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். -4 2m over h cross squared e sub r is equal to that is 4 beta squared. 4 times beta squared is equal to alpha squared. That is 2m over h cross squared e squared divided by 4 pi epsilon naught. இதான் நம்ம பார்த்தோம். இப்போ அது ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் எடுத்துக்கோங்களே, இந்த டேர்ம் 2m over h cross squared. இது வந்து 2m over h cross squared ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ இதில் ஒரு h cross இது வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். திஸ் வில் கேன்சல் அவுட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதை வெளியே எடுத்துருவான். ஏன்னா 2m over h cross squared ஹோல் ஸ்கொயர்னு வருது. அது ஜஸ்ட் 2m over h cross squared. ஏன்னா இங்கே ஒரு 2m over h cross squaredோட இதை கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த 4 கேன்சல் அவுட் பண்ணால் இது வந்து 2ன்னு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இ சப் ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன். எம் மைனஸ் அப்கோர்ஸ் இந்த மைனஸ் இங்கே வந்துடும். மைனஸ் எம் 2 மைனஸ் எம் டிவைடட் பை 2 ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு இ ஸ்கொயர்டு ஓவர் 4 பை எப்சிலான் நாட் ஹோல் ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூலாம் அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் -13.6 எலக்ட்ரான் வோல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து எக்ஸாக்ட்லி சேம் அஸ் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ நம்ம டெரிவேஷன் கரெக்ட் இல்லையா? இது வந்து ஒரு ஆதென்டிகேஷன். திஸ் இஸ் ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம பார்ட் 2 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் watching my video and supporting me. Thank you very much.